தங்கள் ஊருக்குள் வரமறுத்த தனியார் பேருந்தை சிறைபிடித்த கிராமத்து மக்கள் ஓட்டுநரிடம் ஆவேசமான காட்சிகள்தான் இவை. தலைவர் எதுக்கு உட்கார்ந்துருக்கிய? எதுக்கு பேசாம இருக்கீங்க? தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பேய்க்குளத்திற்கு இயக்கப்படும் சரோஜா என்ற தனியார் பேருந்து போகும்போதும் வரும்போதும் தேர்க்கன்குளம் என்ற கிராமத்துக்குள் சென்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்வது வழக்கம். ஆனால் கடந்த சில நாட்களாக அந்த கிராமத்துக்குள் செல்வதை தவிர்த்து சென்றதால் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வந்து பேருந்துக்காக காத்திருக்கும் நிலை உருவானதாக குற்றம் சாட்டிய மக்கள் வியாழக்கிழமை காலை தேர்க்கன்குளம் கிராமத்துக்குள் வராமல் செல்ல முயன்ற சரோஜா பேருந்தை சிறைபிடித்தனர். அந்த பேருந்து ஓட்டுநரிடம் ஊருக்குள் வந்து செல்லுமாறு கூறிய மக்களிடம் ஊருக்குள் வந்து சென்றால் 5 நிமிடம் அதிகமாகிவிடும் என்றும் அதிக பயணிகள் ஏறுவதில்லை என்றும் கூறி அந்த ஓட்டுநர் வர மறுத்து அடம் பிடித்தார். பலரும் அமைதியாக அந்த ஓட்டுநரிடம் பேசி பார்த்தனர். எதற்கும் அசையாத ஓட்டுநரோ மக்களின் கோரிக்கையை காதில் வாங்காமல் அசால்ட்டாக நின்று கொண்டிருந்தார். 1 மணி நேரமாக கெஞ்சிக் கொண்டிருந்த ஊர் பெரியவர் ஒருவர் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து, எங்க ஊருக்குள்ள வராம எப்படி பஸ் எடுத்துட்டு போவன்னு பாக்குற என்று கையில் கல்லை எடுத்தார். பேருந்துக்கு முன்னால் அமர்ந்து கஞ்சி குடித்துக் கொண்டிருந்த விவசாயியும் ஆவேசமாகி கையால் பேருந்தை ஒரு தட்டு தட்டி கையில் கல்லை எடுத்தார். அவ்வளவுதான். அதுவரை அகிம்சாவாதிகளாக காட்சியளித்த கிராமத்து மக்கள் ஆக்ரோஷமாக மாறுவதை கண்டதும் மிரண்டு போன ஓட்டுநர் பேருந்தை ஊருக்குள் எடுத்துச் சென்றார். பேருந்துக்காக காத்திருந்த தேர்க்கன்குளம் கிராமத்து மக்களின் போராட்டமும் முடிவுக்கு வந்தது. இந்த சம்பவத்தில் கிளைமாக்ஸில் கூட போலீசார் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக ஸ்ரீவைகுண்டம் செய்தியாளர் முத்துவே.